வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று பிப்ரவரி 27 மாசி மாதம் 15ஆம் தேதி. இன்றைக்கான வானிலை அமைப்பு. வானிலையில் இன்றைய நிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன, வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலை அமைப்பு எவ்வாறு இருக்கும், தமிழகத்தில் ஏதேனும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்ற கேள்விகளின் அடிப்படையில் எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு: நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அதனை சார்ந்த வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் சார்ந்து குறைவழுத்த பகுதிகள் ஏதும் நிலைபெறாத நிலை காணப்படுகிறது. ஆனால் குறைவழுத்தங்கள் நீடிக்கின்றன. அதே நிலையில் குறைவழுத்த சுழற்சிகளினுடைய நகர்வுகள் ஏதும் தென்படவில்லை. ஏற்கனவே நாம் 23ஆம் தேதி பதிவில் தெரிவித்த வானிலை அமைப்பு கிட்டத்தட்ட அவ்வாறே தொடர்கிறது. எனினும் ஒரு சில மாற்றங்கள் காணப்படுகின்றன. வளிமண்டல கீழடுக்கு அல்லது தரைக்காற்று, இதை பொறுத்தவரை தமிழக நிலப்பரப்பு நோக்கி ஏற்கனவே நாம் எதிர்பார்த்த அந்த கடலோர மாவட்டங்கள் வழி கீழ்திசை காற்று கிழக்கு திசையிலிருந்து அல்லது தென்கிழக்கு திசையிலிருந்து காற்றினுடைய நகர்வுகள் இருக்கின்றன. ஒரு சில வேளையில் காற்றினுடைய வேகம் அதிகரித்து மேகமூட்டமான வானிலை மற்றும் ஒரு சில இடங்களில் அரிதாக தூறலுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது அது இன்று வரை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். 27ஆம் தேதி வரை அத்தகைய வானிலை காணப்படும் என்று நமது எதிர்பார்ப்பாக முந்தைய அறிவிப்பில் நாம் தெரிவித்திருக்கின்றோம். அந்த நிலை கிட்டத்தட்ட தொடர்கிறது. இன்றைய நிலையில் கீழடுக்கில் இவ்வாறு நீடிக்க, மேலடுக்கில் உயரழுத்த சுழற்சி நிலை பெற தொடங்கியிருக்கிறது. மேலடுக்கில்னா அது மத்திய இந்திய பகுதிகள், வடகிழக்கு இந்திய பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் இந்த பகுதி சார்ந்து மேலடுக்கில் உயரழுத்த சுழற்சி நிலை பெற தொடங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் தெலுங்கானா, அதனை ஒட்டிய கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேச பகுதிகள் சார்ந்து குறைவழுத்த பகுதிகள், நிலப்பகுதிகளில் குறைவழுத்த பகுதிகள் தோன்றி மறைகிறது. இதன் காரணமாக உயரழுத்த சுழற்சி நிலை பெறுவதில் சற்று தாமதம் ஏற்படுகிறது. இந்த குழப்பமான சூழலில் காற்றினுடைய நகர்வுகளில் ஏற்பட்ட மாறுபாடுகள் மற்றும் வெவ்வேறு திசையில் இருந்து காற்றினுடைய நகர்வுகள் தமிழக நிலப்பரப்பு நோக்கி ஆங்காங்கே நீடிக்கவும் செய்கிறது. எனினும் கடலோர மாவட்டங்கள் வழி கீழ்திசை காற்றினுடைய நகர்வுகள் இருக்கின்றன. நகர்வுகளின் வேகம் அதிகரிக்கக்கூடிய நிலைகளில் ஆங்காங்கே மேகமூட்டங்கள் ஏற்பட்டு ஒரு சில இடங்களில் தூறல்களை ஏற்படுத்த வாய்ப்பாக அமைகிறது. இந்த நிலை இன்று வரை நீடிக்கும். குறைவழுத்த மத்திய இந்திய பகுதிகளில், அதாவது தெலுங்கானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் இந்த பகுதிகள் சார்ந்து நிலப்பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த குறைவழுத்த பகுதிகள் சற்று விலக, அரபிக்கடல் நோக்கி விலக, உயரழுத்த சுழற்சி நிலை பெற்று இயல்பான அந்த பகல் இரவு நேர வெப்பம் அதிகரித்து புழுக்கமான வானிலையும் அதிகாலை நேரத்தில் லேசான பனிப்பொழிவினுடைய தாக்கமும் கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் இதே நிலை நீடிக்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் அத்தகைய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை காற்றினுடைய நகர்வுகளில் வெகுவான பின்னடைவு ஏற்படும். இதன் காரணமாக பகல் இரவு நேர வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இயல்பு நிலையிலிருந்து, தற்போதைய நிலையிலிருந்து சற்று கூடுதல் வெப்பம், பகல் மற்றும் இரவு நேர வெப்பம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அல்லது மலையோர பகுதிகள் இந்த பகுதிகளில் வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே குளிரினுடைய தாக்கம் குறையும். இந்த நிலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் இத்தகைய வானிலை வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் என்பது மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை மேற்கு மற்றும் மத்திய மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரை வரும் நாட்களில் மார்ச் 14ஆம் தேதி வரை அதற்கான வாய்ப்புகள் குறைந்தே காணப்படுகின்றன. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில வேளைகளில் சிறிய மாறுதலுக்கு உள்ளாகக்கூடிய சூழல் காணப்படுகிறது. தரைக்காற்றினுடைய நகர்வை பொறுத்து மேகமூட்டமான வானிலை ஏற்பட்டு தூறல் மற்றும் லேசான மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் அவ்வப்போது வரும் மார்ச் 14ஆம் தேதிக்குள், அதாவது தொடர்ச்சியாக அல்ல,
அதாவது ஒரு சில வேளைகளில் அரிதாக அத்தகைய வாய்ப்புகள் ஏற்படலாம். மற்ற வகையில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் என்பது இன்றுடன், அந்த முந்தைய வானிலை அறிவிப்பில் தெரிவித்தபடி இன்றுடன் இந்த தூறல், மேகமூட்டம் இதற்கான வாய்ப்புகள் இன்றுடன் கிட்டத்தட்ட நிறைவுக்கு வரும். ஏன்னா மேலடுக்கு சுழற்சி நாளை முதல் நிலைவர தொடங்கிவிடும். அத்தகைய நிலையில் அந்த மேகமூட்டமான வானிலை ஏற்பட சாதகமான காற்றினுடைய நகர்வுகள் ஏற்படவோ அல்லது காற்றினுடைய வேகம் அதிகரிக்கவோ, கீழ்திசை காற்றினுடைய வேகம் அதிகரிக்கவோ வாய்ப்புகள் குறையக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த வகையில் மார்ச் 14ஆம் தேதி வரை கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை அந்த தூறல் மற்றும் இதர லேசான மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் குறையக்கூடிய நிலை இருக்கிறது. இது மார்ச் 14ஆம் தேதி வரை இத்தகைய வானிலையை எதிர்பார்க்கிறோம். சுருக்கமாக சொன்னால் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் மார்ச் 14ஆம் தேதி வரை இல்லை என்றே கூறலாம். வெப்பம் அதிகரிக்கும், பகல் வெப்பம் அதிகரிக்கும், இரவு நேர வெப்பம் அதிகரிக்கும். சில வேளைகளில் இரவு நேர புழுக்கம் அதிகரித்து காணப்படும் கடலோர மாவட்டங்களில் அதிகாலை நேரத்தில் லேசான மிதமான பனிப்பொழிவு ஏற்பட்டு இதமான வானிலையை இரவு நேர வானிலையில் காணப்படும். பகல் நேரத்தில் சற்று வெப்பம் உயர்ந்த சற்று வருத்தும் வெப்பம் காணப்படலாம். கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாது அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் என இதே வானிலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே டெல்டா மாவட்டங்களில் அறுவடை விவசாயிகளுக்கு சாதகமான வானிலை காணப்படுகிறது. மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில வேளைகளில் இன்று வரை நாம் எதிர்பார்த்த அந்த தூறல் வாய்ப்புகள் ஒரு சில இடங்களில் காணப்படும். மற்ற வகையில் அச்சப்படும் வகையில் அல்லது பாதிக்கும் வகையில், அறுவடையை பாதிக்கும் வகையில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற நிலை நாம் எதிர்பார்க்கின்றோம். மார்ச் 14 வரை. மார்ச் 14க்கு பிந்தைய வானிலை மற்றும் மார்ச் 20, 21 அந்த ஈக்குனாக்ஸ் டே, அதாவது சம இரவு பகல், இந்த நாளுக்கு பிந்தைய, அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய நகர்வில் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு மேற்குத்தாக சூரியனுடைய கதிர்கள் வரக்கூடிய நிலைக்கு பின்னர் வானிலையில் எல்னினோ விளைவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது எல்னினோ விளைவு பின்னடைகிறது. ஏற்கனவே நாம் தெரிவித்திருக்கின்றோம். அதை பொறுத்தும் வரும் கோடை வெப்பம் அதிகரிக்கவும், கோடை மழை பொழிவினுடைய தாக்கம் வெகுவாக அதிகரிக்கவும், தென்மேற்கு பருவக்காற்று மழை பொழிவு தீவிரமடையவும் வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இது குறித்தான விரிவான வானிலை விளக்கம் மார்ச் 1 அல்லது 2ஆம் தேதிக்குள், 2ஆம் தேதி அல்லது மார்ச் 1ஆம் தேதி நமது தினசரி வானிலை அறிவியல் சார்ந்த விளக்கமாக வெளியிடப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.